புன்னக்காயல் என்றைக்கும் என்னுடைய கிராமம் என்று நான் எப்பொழுதும் அதுவும் எங்களுடைய கழக தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு நீங்களெல்லாம் உதவி சொல்லி சின்னத்திலே வாக்களித்தார்கள். ஏடிஎம்கில் இருக்க தாசனும் என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காரு. நான் ஓட்ட உங்களுக்கு போட்டுறேன், நீங்க சத்தகமாக இருங்க அப்படின்றாரு. தாசன் பிள்ளை இப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி வேஷம் போட்டிருப்பாங்க. ஆனா என்னுடைய சகோதரர்கள் எல்லோரும் எனக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். நான் மைக்கில் பேசணும்னு நினைக்க கூடாது. வீட்டுக்கு வந்தா நினைச்சு எனக்கு உதயசூரியன் தினத்திலே நீங்கள் வாக்கை தர வேண்டும் என்று கேட்டு தளபதி முதலமைச்சராக நான் உங்கள் ஊருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை செய்திருக்கிறேன். என்னென்ன வேண்டுமோ அத்தனை கேட்கின்றவையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் எது கேட்டாலும் தருவேன், எப்ப வேணாலும் கேட்கலாம். என்ன ஆனா மிரட்டாம கேட்கலாம். உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்துக்கு தாருங்கள். உங்கள் தம்பிக்கு, அண்ணனுக்கு, உங்கள் பெரியப்பா சித்தப்பாவா இருக்க எனக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்கை தாருங்கள், வாக்கை தாருங்கள், வாக்கை தாருங்கள், வாக்கை தாருங்கள். ஆண்டவரே, இவருக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை தரும்படியாக நீர் வெற்றியை ஆண்டவரே தரும்படியாக உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக, குறிப்பாக உங்களுடைய இரக்கம் இவரோடு தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த முறை வெற்றி பெற்று ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல ஆரோக்கியம், சுகபலன் எல்லாவற்றிலும் வெற்றியை தந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.